உங்கள மட்டும் தான் அதிகமா நம்புறேன். நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு நம்புறேன். அதனாலதான் பயமா இருக்கு. உன்னோட பயத்துக்கு நாளைக்கே நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஓகே? என்ன பண்ண போறீங்க? அது சர்ப்ரைஸ். நாளைக்கு நீ ரெடியா இரு. ஓகே? என்ன சர்ப்ரைஸ்? நாளைக்கு வந்து சொல்றேன். பாத்தீங்களாமா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லாம் arrange சரி பண்ணி- சொன்னேன். இதெல்லாம் எதுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க மேடம். ஆ. எல்லாமே ரெடியா? எல்லாம் ரெடி தான் சார். குழந்தைங்க எல்லாம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. இந்துவுக்கு எதுவும் தெரியக்கூடாது. ஆ சரிங்க சார், நான் போய் கூட்டிட்டு வந்தேன். ஓகே ஓகே போங்க. ஏழு என்ன பண்ண போற? ஆ? இதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த? சொல்றேம்மா. முதல்ல நீங்க உட்காருங்கம்மா ப்ளீஸ். என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? ஆ. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்ப என்ன விஷயம்னு சொல்லேன்ப்பா. அம்மா இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? முதல்ல நீங்க உட்காருங்க ப்ளீஸ். எனக்கு அவ்வளவு பொறுமையெல்லாம் இல்ல. என்ன விஷயம்னு சொல்லு. மா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசைனா என்னம்மா? எனக்கு என்ன பெரிய ஆசை? நீ நல்லா இருக்கணும். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எதுவுமே இல்ல. அந்த ஒரு விஷயமா தாமா உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ்மா ப்ளீஸ். சரி. ஸ்வீட் மம்மி. மனோவையும் வர சொல்லியிருந்தம்மா. ஆ வருவேன்னு சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியா? பாரு. டைம் ஆயிடுச்சு, இந்த மனோவை காணோம். வாமா. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். தெரியும் ஆண்டி. என்ன மனோ, ஏன் இவ்ளோ லேட்டு? நானும் சீக்கிரம் வரணும்னு தான் வீட்ல இருந்து கிளம்புனேன். ஆனா வர வழியில டிராஃபிக் ஆயிடுச்சு. வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். எதுக்கு இப்ப 7 கூட்டிருக்காரு? எனக்கும் ஒண்ணுமே புரியல. என்ன கூப்பிட்டா வந்துட்டேன். ஆண்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. அங்கிள், இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அதுக்காக தான் மனோ கிட்ட சொல்லி உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னேன்.
அவள மாதிரி ஒருத்தங்க என் லைஃப் பார்ட்னரா வர்றதுக்கு நான் ரொம்ப லக்கியான ஒரு பர்சனா ஃபீல் பண்றேன். நானும் எல்லாரையும் மாதிரிதான் கல்யாணம் வேண்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவளை பார்த்ததும் மொத்தமா என்ன நானே மறந்துட்டேன். அவ கண்டிப்பா என்னையும் என் அம்மாவையும் என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம், துக்கங்கள், கவலைகள் சரி பாதியா பங்கெடுத்துப்பான்னு என்னோட உள் மனசு எப்பவுமே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு, நானோ இந்த மாதிரி ஒரு தேவதை எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. தேடினாலும் கிடைக்காது. அந்த பொண்ணு யாருன்னு உங்க எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன். அந்த பொண்ணோட பேரு இந்து. அவ இங்கதான் இருக்கா. இந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்தா. இப்ப அவளுக்குன்னு இருக்கிற ஒரே குடும்பம் நான் மட்டும்தான். Will you marry me? தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டேன். என் மேலே ஈரமாக உயிர் கரைவதை நானே கண்டேன்.
கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன், அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன். வேறு என்ன வேண்டும் வாழ்வில்? வானம் தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டேன். இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துருச்சா? ம்? ம், நீ என்னை விட்டு போகாம கடைசி வரைக்கும் கூட இருந்தா போதும். கண்டிப்பா உங்களை விட்டு போக மாட்டேன். வெல், கம், வா. அம்மா, இதான் இந்து. இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்து, இவங்க தான் என் அம்மா. ஓ, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா, நல்லா இரு. எனக்கு எல்லாமே எழில்தான். அவனோட சந்தோஷத்தை தாண்டி எனக்கு இந்த வாழ்க்கையில எதுவுமே பெரிய விஷயம் இல்லைம்மா. அவனை நல்லா பார்த்துக்கோ, எனக்கு அது போதும். ம், எழில், இது என்கிட்ட சொல்லிட்டே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அம்மா, அதை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நான் தயங்கினேன். ஆனா நீங்க இந்துவை பார்த்த உடனே அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்தேன். மகாலட்சுமி மாதிரி இருக்க, அதனால உன்னை சும்மா விடுறேன். ஓகே 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 ஓகே. அம்மா மனு, ம்? உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீயும் என்கிட்ட மறைச்சிட்டல்ல. இந்து, இதான் மனம். என்னோட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். நோ நோ நோ, பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவகிட்ட கேட்காம சொல்லாம நான் இதுவரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. ஒன்ன லவ் பண்ண விஷயத்த மட்டும்தான் அவகிட்ட சொல்லல. மத்தபடி என்னை பத்தி எல்லாமே மனோக்கு தெரியும். ஆனா நம்மளை பத்தி எப்படியோ அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏய் மனோ, இந்து எப்படி இருக்கா? வெயிட் 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 வெயிட். எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்து, இவங்க மனோட அப்பா. ம். இனிமே இவங்க தான் உன் குடும்பம். இந்து, என்னமாச்சு? ஏமா கண் கலங்குற? எனக்குன்னு எந்த சொந்த பந்தமும் இல்லைன்னு நினைச்சு இவ்வளோ நாள் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு குடும்பமே கிடைச்சிருக்கு. என்னோட வாழ்க்கையில குடும்பங்கிறது கனவா மட்டுமே போயிடும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னோட கனவு நினைவாயிருக்கு. இதுக்காக நான் என்ன நன்றி கடன் பண்ண போறேனே தெரியல. இந்து, அழாதம்மா, அழாது. இனிமே நீ எதுக்கும் அழக்கூடாது. இன்னையிலிருந்து நீ எங்க வீட்டு மகாராணி. உன்னோட முகத்துல
நான் எப்பவும் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். இந்த இடத்துல வச்சு எல்லாரும் முன்னாடியும் இந்துவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் சொன்ன நாள். இந்து அப்பா அம்மா யாருமே இல்லாத ஒரு பொண்ணு. ஏத்துக்க யாருமே முன் வர மாட்டாங்க. காசு பணம்னு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல எதையும் எதிர்பார்க்காம இந்துவோட மனசை மட்டும் பார்த்து இந்துவுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. அதே மாதிரி எழில் சார் இந்துவுக்காக, இந்துவை பார்த்த அந்த நாளுக்காக வருஷா வருஷம் இங்க வந்து எங்களையும் சந்தோஷப்படுத்தி இங்க இருக்கிற இந்துவோட நினைவுகளோட அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு இருக்கும்போதே பல ஆண்கள் வேற பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எழில் இந்து போனதுக்கு அப்புறமும் கூட இந்துவோட நினைவிலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்துவ சின்ன பொண்ணா இங்க வந்ததுல இருந்தே எனக்கு நல்லாவே தெரியும். அவ இந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்தா. அவளோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் ஒரு நல்ல பையன் வாழ்க்கை துணையா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அவளை நேசிக்கிற ஒருத்தர் தான் அவளுக்கு கிடைப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ஒரு நாள் கூட இந்து கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததே இல்லை. அதுக்கு அவசியமும் இருந்ததில்லை. ஏன்னா இந்து கூட இருந்தது எழில் சாராச்சே. அவர் எப்படி இந்துவை கலங்க விடுவாரு? ஒரு ஆணும் பெண்ணும் எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்களோ அதை விட பல மடங்கு அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ அவங்க சந்தோஷம் முழுசா நீடிக்கவே இல்லை. இந்து இல்லைங்கிறத நினைக்கும் போது எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்களோ அதை விட பல மடங்கு அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ அவங்க சந்தோஷம் முழுசா நீடிக்கவே இல்லை. இந்து இல்லைங்கிறத நினைக்கும் போது எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்துவ உயிருக்கு உயிரா காதலிச்ச அவரால எப்படி நார்மலா இருக்க முடியும்? அவரை வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அவர் ஹிட்லர் மாதிரி தெரியலாம். ஆனா அவரோட மனசுல அவ்வளோ வலி இருக்கு. எழில் சார் ஒவ்வொரு நொடியும் இந்து கூட இருந்த நினைவுகளை மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் வாயை திறந்து அது அவர் யாருக்கிட்டயுமே சொன்னது கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் எதுவா இருந்தாலும் இந்துவோட போட்டோ பார்த்து தான் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அவரு ரொம்ப தங்கமான மனுஷமா. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்துவோட நினைவு மட்டும் அவரை விட்டு போகவே போகாது. இன்னைக்கு இந்து மேல எவ்வளோ அன்பா காதலோட இருக்காரோ அதே அன்போடையும் காதலோடையும் எல்லா காலமும்
இருக்குமா அவங்களோட கல்யாண போட்டோ ஒன்று இங்க இருக்கு. ரொம்ப நன்றிங்க. உஷா, நம்ம ஆஃபீஸ் டேபிள் ட்ரால இந்துவோட போட்டோ இருக்கும், அதை எடுத்து இவங்களுக்கு காட்டு. சரிங்க மேடம், சரி. ம். மேடம் வாங்க.